ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ மீண்டும் வந்து பார்த்தோன்னா 38 மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து பாருங்கள் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சினா வந்து 2329 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது எக்ஸாமினர் கேட்டகரி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, சீனியர் பெய்லீஃபு, ஜூனியர் பெய்லீஃபு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டிரைவரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 26 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிக்கான உங்களுக்கு பிடிஎஃப். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து பாருங்கள் 2329 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்சி உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வந்து பாருங்கள் எக்ஸாமினர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ரீடர் கேட்டகரி, சீனியர் பெய்லீஃபு, ஜூனியர் பெய்லீஃபு, ப்ராசஸ் ரைட்டரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, டிரைவரு, காப்பீஸ் அட்டெண்டர் கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, கிளீனினஸ் ஒர்க்கரு, கார்டனர் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வாட்ச்மேனு, நைட்டு வாட்ச்மேனு, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் மசாலாச்சி கேட்டகரி, ஸ்வைப்பரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாட்டர்மேன்லேருந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக வந்து 2300க்கும் மேலே வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்தந்த மாவட்டத்துலேயே வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தனித்தனியாகவே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டெண்டம்னு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தலாம். அதாவது பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா மே மந்தோட வந்து க்ளோசிங்காக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா திரும்பவுமே வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்டெண்டட் 26 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அட்டெண்டம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா 26 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துட்டாங்க. 26 ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே வந்தீங்கனாலே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் 97 கொடுத்து பாருங்கள். இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன், தமிழ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ்னே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக நீங்கள் மாவட்ட வாரியாக நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் அப்ளைன்னு. இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு. இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்ட்ரிக்டோட இதுக்கே போயிடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மாவட்டத்தோட பெயருமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஒரே ஒரு மாவட்டம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் சேலம்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணது வந்து பாருங்கள் கரண்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கிளீனினஸ் ஒர்க்கரு, கார்டனரு, வாட்ச்மேன் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் 82 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள் தமிழ் வெர்ஷன் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் 26 ஜூன் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் 11 வேகன்சி இருக்குது. இதுக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லீஃப், ஜூனியர் பெய்லீஃபுக்கு வந்து ஒரு 27 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து சேலம் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட்டு பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டேட் வந்து பார்த்தோன்னா இது பழைய டேட்டு தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா 26 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து பாருங்கள் வேகன்சி வந்து 11 வேகன்சி இருக்குது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15,700லேருந்து 58,100 வந்து சேலரியாக வந்து வரும். ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமாக நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, டெஸ்டியூட் ஏதோ இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாம் 34 வயசு வரைக்கும். அதர்ஸ் கேட்டகரி யூஆராக இருந்தீங்கன்னா வந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். 8th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம், முன்னுரிமையுமே வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி கிடையாது.
நீங்க 8th முடிச்சுட்டு உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலே போதும். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ்லாம் இருந்தா கூடுதலா உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ இதில எக்ஸாம் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க, உங்களுக்கு பிசி கேட்டகரி, ஸோ எம்பிசி, டிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்க ரூ. 500 ஃபீஸு. அதே நீங்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாருங்க பிடபிள்யூடி கேட்டகரி, இவங்களுக்குலாம் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்ட்டாங்க. ஸோ அந்த மீதி இருக்கிற கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா, ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க ஓஎம்ஆர் மெத்தட்ல வந்து நடக்கும். 100 மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து பாருங்க ஒரு 70 மார்க் இருக்கும். வைஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 30 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து பாருங்க பார்ட் ஏ, பார்ட் பி வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். பார்ட் ஏ வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பி வந்து ஜெனரல் நாலேட்ஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 2க்குமே 50, 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ நீங்க மினிமம் குவாலிஃபையே வந்து பாருங்க 20 மார்க் எடுத்தா குவாலிஃபை. 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இதில சிலபஸ்மே வந்து பாருங்க உங்களுக்கு 8த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பில வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாரிலாம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து 70 மார்க் வந்து இருக்கும். அதில வந்து பார்த்தோன்னா 28 மார்க் எடுத்தா நீங்க குவாலிஃபை. வைஸ்க்கு வந்து பாருங்க 30 மார்க்ல நீங்க 12 மார்க் எடுத்தா குவாலிஃபை அப்படிங்கிற மாரி இதில வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க வந்து குடுத்துட்டாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே தான் உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும். ஸோ வேக்கன்சி வந்து பாருங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. அந்த 11 வேக்கன்சியுமே. ஸோ இது மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு மாவட்டத்திலேயும் வந்து உங்களுக்கு தனித்தனியா போஸ்டிங் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 2329 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ திரும்பவுமே வந்து பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுவரைக்கும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெறைய கேட்டகரில போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ விருப்பமும், தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.